வணக்கம். தேர்தல் முடிவுகள் வரும்போது நம்ம கண்ணுக்கு தெரியறது என்ன? எண்கள் தான். யாரு ஜெயிச்சா யாரு தோத்தா. ஆனா அந்த தலைப்புச் செய்திகளுக்கு பின்னால அந்த மண்ணோட உண்மைக்கதை என்னன்னு நம்ம யோசிக்கிறோமா? வெறும் வாக்குகளை தாண்டி கள நிலவரம் என்ன சொல்லுது? வாங்க, ஆத்தூர் தொகுதியோட மக்கள் தீர்ப்ப ஆழமா அலசி அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, ஆத்தூர் தொகுதிக்குள்ள போலாம். இது திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற ஒரு பகுதி. முழுக்க முழுக்க கிராமங்கள் நிறைஞ்ச விவசாயத்தையே நம்பி வாழ்ற மக்கள் இங்க. இவங்களோட அன்றாட தேவைகள் தான் இந்த பகுதியோட அரசியலையே தீர்மானிக்குது. இங்க பாருங்க, ஒரு குடம் தண்ணிக்கு 3 ரூபா, இல்லனா மைல் கணக்கா நடக்கணும். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, புள்ளி விவரங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒவ்வொரு மனுஷனோட வலி. இது வெறும் தண்ணி பஞ்சம் இல்ல, ஒருத்தரோட அன்றாட கண்ணியத்தை பத்தின கேள்வி. சரி, நாம இந்த விஷயத்தை எப்படி அனலைஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். முதல்ல ஆத்தரோட தன்மைய புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் சொல்ற கதையை டீகோட் பண்ணுவோம். பதவியில இருக்கிறவரோட பலம் என்னன்னு பாப்போம். மக்களோட குறைகளை கேட்டு அதுக்கான தீர்வுகளை வகுத்து கடைசியா உண்மையான நம்பிக்கை எப்படி கட்டமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஓகே, முதல்ல ஆத்தூர் பகுதி எப்படிப்பட்டதுன்னு பாப்போம். ஒரு இடத்தோட அரசியலை புரிஞ்சுக்க அங்க இருக்கிற சமூக சூழலை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இங்க மக்கள் தொகையில கிட்டத்தட்ட கால்வாசி மக்கள் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க. இது முழுக்க கிராமப்புற பகுதியா இருக்கிறதால இந்த சமூக அமைப்பு தான் அவங்களோட அன்றாட வாழ்க்கையிலயும் அவங்க அரசியல் முடிவுகளையும் கூட ஆழமா பாதிக்குது. சரி, இப்போதான் நாம முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். 2021 தேர்தல் முடிவுகள். சில சமயம் எண்கள் தெளிவான கதையை சொல்லும், ஆனா இங்க அது பல கேள்விகளை எழுப்புது. இத நல்லா கவனிங்க. 2016ல 53% வாங்கின பதவியில இருந்த சட்டமன்ற உறுப்பினர் 2021ல 72.6% வாங்குறாரு. கிட்டத்தட்ட 20% ஜம்ப். இது சாதாரண வெற்றி இல்ல, ஒரு அசைக்க முடியாத மாபெரும் மக்கள் தீர்ப்பு. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு பக்கம் வெற்றி சதவீதம் ராக்கெட் வேகத்துல ஏறுது. ஆனா இன்னொரு பக்கம் ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை, அதாவது ஓட்டர் டர்ன் அவுட் குறைஞ்சிருக்கு. அப்போ மக்கள்கிட்ட ஆதரவு இவ்ளோ இருந்தா ஏன் ஓட்டு போட வர்றவங்களோட ஆர்வம் குறைஞ்சது? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த பெரிய வெற்றிக்கு என்ன காரணம்? அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு தலைவரோட அதிகாரத்துக்கான ஆதாரங்கள் என்னென்ன? இத பாருங்க. ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில மக்களுக்கு உதவுறது, கட்சி நெட்வொர்க், சின்ன சின்ன உள்ளூர் வேலைகள்னு பலம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை, காலேஜ், வேலைவாய்ப்புன்னு பெரிய அடிப்படையான வாக்குறுதிகள் எல்லாம் அப்படியே நிக்குது. இதுல இருந்து என்ன புரியுது? அவரோட வெற்றிக்கு காரணம் பெரிய திட்டங்கள் மட்டும் இல்ல, பல வருஷமா அவர் தனிப்பட்ட முறையில மக்கள்கிட்ட வச்சிருக்கிற தொடர்பு, அந்த நம்பிக்கை. அதுதான் ஒரு பதவியில இருக்கிறதோட உண்மையான சக்தி. சரி, இந்த வெற்றியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதுக்கு கீழே மறைஞ்சிருக்கிற மக்களோட உண்மையான பிரச்சனைகள் என்ன? ஏன்னா அத காது கொடுத்து கேட்கறதுல இருந்துதான் உண்மையான நிர்வாகம் தொடங்குது. தண்ணி பஞ்சம், இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம், மாணவர்களுக்கு நீட் தேர்வு ஏற்படுத்துற மன அழுத்தம், இந்த 3 தான் ஆத்தூர் மக்களோட முக்கியமான தீர்க்கப்படாத பிரச்சனைகள். இதெல்லாம் வெறும் கோரிக்கைகள் இல்ல, ஒரு சமூகத்தோட எதிர்காலத்தையே கேள்வி கேட்கிற அடிப்படை தேவைகள். ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யறது நம்ம அரசியலமைப்போட நோக்கம். அந்த கண்ணியத்துக்கு இந்த தேவைகள் பூர்த்தியாகிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்க்கப்படாம இருக்கும்போது ஸ்லீப்பர் குரூப்ஸ்னு சொல்லப்படுற ஒரு வாக்காளர் பிரிவு உருவாகுது. இவங்க யாருன்னா அமைதியா ஆனா அதிருப்தியில இருக்கிற மக்கள். குறிப்பா முதல் தடவையா ஓட்டு போடுற இளைஞர்கள். அவங்க தேவைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டா அவங்க ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கே காரணமா அமையலாம். சரி, பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வுக்கு வருவோம். வெறும் பேச்சா இல்லாம தரவுகளின் அடிப்படையில செயல்படுத்தக்கூடிய ஒரு பிளான் என்னவா இருக்கும்? முதல்ல மிக அவசர தேவை தண்ணீர். ஆத்தூர் அணையிலிருந்து எல்லா கிராமங்களுக்கும் நல்ல குடிநீர் கொண்டு வர திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் தேவைப்படும். இத முடிக்க எவ்ளோ நாள் ஆகும்? வெறும் 18 மாசம் போதும். இது ஏதோ வருஷக்கணக்குல இழுக்கிற வாக்குறுதி இல்ல, குறுகிய காலத்துல முடிக்கக்கூடிய ஒரு திட்டம். இதனால என்ன பலன்? 10,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு நேரடியா பயன் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு குடம் தண்ணிக்காக மைல் கணக்கா நடக்கிற அந்த நிலைமை மாறும். பெண்களோட நேரமும் உழைப்பும் மிச்சமாகும். இதுதானே உண்மையான வளர்ச்சி. அடுத்து இளைஞர்கள். அவங்களுக்காக ஒரு 2 படிநிலை திட்டம். 1, 30 கோடி செலவுல ஒரு பொறியியல் கல்லூரி. 2, 15 கோடி செலவுல ஒரு தொழிற்பூங்கா. இது 2 நடந்தா கல்வியும் கிடைக்கும், அதுக்கேத்த வேலையும் கிடைக்கும். சரி, நாம இப்போ இந்த ஆய்வோட கடைசி கட்டத்துக்கு வர்றோம். இந்த திட்டங்கள் எல்லாம் முக்கியம்தான், ஆனா இதுக்கெல்லாம் மேல
நிர்வாகத்தோட அடிப்படை கொள்கை என்னவா இருக்கணும்? கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். தேர்தல்ல ஜெயிக்கிறது உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கலாம். ஆனா மக்களோட நம்பிக்கையை ஜெயிக்கிறது வேற. அது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல இருக்கு, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக வேலை செய்யறதுல இருக்கு. அந்த நம்பிக்கை மக்களோட தனிப்பட்ட தகவல்களை அவங்க சம்மதத்தோட சரியான காரணத்துக்காக மட்டும் பயன்படுத்துறது மாதிரியான ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் வெளிப்படணும். இதுதான் பொறுப்பான நிர்வாகம். யோசிச்சு பாருங்க, 72% வாக்குகள் கிடைச்சும் ஒரு அடிப்படை தண்ணீர் பிரச்சனை தீர்க்க முடியலன்னா அப்போ அந்த மக்கள் தீர்ப்புக்கு உண்மையான அர்த்தம் என்ன? நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 0804204160 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.